வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது ஐப்பசி மாதம் துலா மாதத்தில் கடைசி நாள் என்று நிகழவிருக்கக்கூடிய கடைமுகம் பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் கடைமுகம் தினத்தில் இந்த வீடியோவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் கடைமுகம் பற்றிய முழு விளக்கம். விஸ்வாவசு தமிழ் வருஷம் ஐப்பசி மாதம் 30/7/5126 நாள் 16/11/2027 ஞாயிற்றுக்கிழமை என்றைய தினம் காவேரி துலாஸ்நானம் கடைமுகம். காவேரி துலாஸ்தானத்தில் கடைமுகம் பற்றிய முழு விளக்கம். துலா மாதம் ஐப்பசி மாதம் ஆரம்பித்த முதல் நாள் முதல் நமது பாரத பூமியில் பரத கண்டத்தில் இந்தியாவின் வடக்கிலிருந்து ஒரு கண் தெரியாத குருடன் ஒருவரும், ஒரு கை 2 கால்கள் முடங்கிய நிலையில் உள்ள முடவன் ஒருவரும் வடக்கு திசையில் இருந்து தெற்கு திசையில் இருக்கக்கூடிய காவேரி நதியில் துலாஸ்நானம் செய்வதற்காக ஐப்பசி மாதம் முதல் நாள் அவர்கள் கிளம்பி ஐப்பசி மாதம் கடைசி நாளாக இருக்கக்கூடிய தினத்தில் குருடனாக இருக்கப்பட்டவர் மட்டும் காவேரி ஸ்தானத்திற்கு ஸ்நானம் செய்வதற்காக அங்கு வந்தாராம். குருடனாகப்பட்டவர் காவேரி ஸ்நானம் செய்த உடனேயே சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரர் குருடனுக்கு காட்சி தந்து ஆசீர்வாதமும் செய்தாராம். உடனடியாக அந்த குருடனுக்கு கண் பார்வையானது வந்து அவன் மோட்சம் அடைந்தாராம். அதனால் நாம் அனைவரும் இந்த துலாஸ்தானத்தில் ஸ்நானம் செய்யாதவர்கள் மேலே குறிப்பிட்ட ஐப்பசி மாதம் கடைசி தினத்தன்று காவேரி ஸ்நானம் செய்து நாம் அனைவரும் மறுபிறவி இல்லாமல் மோட்சமடைய வேண்டும் என்று அடியேன் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பொருளாதார வசதி இல்லாதவர்கள் காவேரி நதிக்கு சென்று ஸ்நானம் செய்ய முடியாவிட்டால் தங்களது குடும்பத்தில் உள்ள அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் முன்பாகவே, அதாவது அன்றைய தினம் சூரிய பகவான் 6 மணி 11 மணிக்கு அவர் நம்ம கண்களுக்கு தெரிவார். அது அந்த நிமிடத்திற்குள்ளாக தங்களது குடும்பத்தில் உள்ள அனைவரும் சிரசில் தலையில் ஜலத்தை தண்ணீரை ஊற்றி குளிக்க வேண்டும். தாங்கள் அனைவரும் வெந்நீர் வைத்துத்தான் சுடு தண்ணீரில்தான் குளிக்க வேண்டும். தாங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் குளிப்பதற்கு முன்பாக தாங்கள் வெந்நீர் வைத்துள்ள பாத்திரத்தில் தங்களது வலதுகையை போதனை விரலால் இனி அடியேன் சொல்லக்கூடிய மந்திரத்தை அந்த மோதிரலை வைத்துக்கொண்டு சொல்ல வேண்டும். ஸ்நான மந்திரம்: கங்கேச்ச யமுனை செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதம் குரு ஆயாந்து துலாமாசே பூர்த்தி தினே துலாஸ்நான கடைமுக காவேரி நதி தீரே ஸ்நானம் அகம்
கரிஷ்யே அப்படின்னு இந்த மோதிரவர்களை வச்சுட்டு சொன்னேன்னா அந்த நதியானது நிச்சயமாக உங்களது அந்த வெந்நீர் ஜலத்தில் வந்து கண்டிப்பாக கலக்கும். இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது. இது நாம் நித்தியமே குளிக்கும்போது செய்யணும்னா மகா புண்ணியம். இவ்வாறு இந்த மந்திரத்தை சொல்லி ஸ்நானம் செய்வதால் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ விக்னேஸ்வராதி சமஸ்த ஹரிஹர கோடி தேவர்கள் தேவதைகள் 33 கோடி தேவர்கள் தேவதைகளுடைய ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரிய பரிபூர்ண கிருபாகடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக கண்டிப்பாக நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை, ஐயமும் இல்லை. அதைவிட மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவ்வாறு நாம் அன்றைய தினத்திலே ஸ்நானம் செய்யும்போது இந்த மந்திரத்தை சொல்லி ஸ்நானம் செய்யும் பொழுது நாம் அனைவரும் மனித பிறவிகளாக பிறந்த இந்த பிறவி பயனை அடைந்து இனி எந்த விதமான பிறவி பயனையும் அடையாமல் மோட்சத்தை அடைவோம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை, ஐயமும் இல்லை. இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கடைமுகம் தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். லோகா சமஸ்தா ஸ்பினோபவந்து சுபம் அஸ்து ததாஸ்து. எல்லோருக்கும் தீர்காயுஷ்யமஸ்து, ஷரீரரோதனகாத்திரதா சித்திரஸ்து, சர்வவ்யாதி நிவாரஸ்து, சமஸ்த மங்கள பிராப்திரஸ்து.